நல்ல காலம்லாம் முடிந்து விட்டதுன்னு நினைக்கிறேன். சார், இப்போ பயங்கரவாதத்தை பாரதிய ஜனதா கட்சி நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் விதைக்க தூண்டுகிறது. திமுகவுடைய இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இல்லவே தமிழ்நாட்டில் மத கலவரங்களோ மத பிரச்சனைகளோ இல்லாத ஒரு மாநிலத்தில் வேணும்னே பிஜேபி ஒரு பூஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி திமுகவோட ஸ்டேட்மெண்ட். இங்கே மத பிரச்சனை நாங்கள் நேற்று பேசவே இல்லையா? அதாவது நம்ம நாட்டை சேர்ந்தவர்களை தீவிரவாத பயங்கரவாதிகள் 20 பேர் சுட்டு கொண்டு இருக்காங்க. அவங்க இந்துவானு பார்த்து சுட்டு கொண்டு இருக்காங்க. நாங்கள் மதத்தை தூண்டி விடலையே. அதுக்காக வேற யார் மீதும் குற்றம் சொல்லலையே. தீவிரவாத பயங்கரவாதிகள் தானே சொல்றோம். நாங்கள் முதலமைச்சர் மீது குற்றச்சாட்டு ஒன்றும் சொல்லலையே. அதில் முதலமைச்சர் தான் இதை இப்படி சொல்லி தூண்டி விடுறதே முதலமைச்சர் தான். சிறுபான்மை மக்களுடைய ஓட்டம் வாங்கணுங்கிறதுக்காக முதலமைச்சர் இப்படி சொல்றார். உங்க கூட்டணியில திமுக 2 கைகளையும் வெட்டி காதுகளையும் அறுத்து அந்த சம்பவம் மிகுந்த பரபரப்பும் பெரிய பதட்டம் அந்த ஏரியாவில் வந்திருக்கிறது. பொதுவாக கொங்கு நாட்டில் பொறுத்த மட்டும் என்னன்னா எல்லாருமே தோப்புல தான் வீடு கட்டி வசிப்பாங்க. இதுவரையில் திமுக ஆட்சிக்கு வராத காலத்தில் எந்த விதமான பயம் இல்லாமல் மக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாரும் அவங்கவுங்க தோட்டத்தை காலி பண்ணிட்டு வெளியூருக்கு போகக்கூடிய நிலைமைக்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலை. ஏதோ குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லவில்லை. சிவகிரியில் நடந்த சம்பவம் என்பது மிக பதட்டமான சூழ்நிலையா இருக்கிறது. அதே மாதிரி பல்லடத்தில் 7 கொலைகள். அந்த கொலைகள் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா எல்லாம் கஞ்சா போதைப் பொருள் அடிச்சுட்டு தான் வெட்டியிருக்காங்க. அருவாளை எடுத்துட்டு போய் வீட்டுக்குள்ளே போய் மாறி மாறி வெட்டியிருக்காங்க. வழியில் வந்தவர்கள் மீதும் வெட்டியிருக்கிறாங்க. இது பல்லடத்தில் நடந்தது. அது மட்டும் இதுக்கு எல்லாமே என்ன காரணம் அப்படின்னா எல்லாம் போதைப் பொருள் தான், கஞ்சா. தமிழ்நாட்டில் எல்லா மூலை முடுக்களிலும் 18 வயசுலேருந்து 75 வயசு வரை உள்ள எல்லா இளைஞர்களும் இன்னைக்கு போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. காவல்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்ததாக இதுவரையிலும் தெரியல. சிவகிரியில் நடந்த கொள்ளை சம்பவம் என்பது அவங்க வீட்டில் உள்ள நாயை ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே விஷம் வச்சு கொண்டு இருக்காங்க. அது மாதிரி பல்லடத்திலையும் அதே மாதிரி நாயை விஷம் வச்சு கொண்டு இருக்காங்க. ஆக இந்த 2 சம்பவங்களையும் பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு கொள்ளையர்கள் இருக்கிறார்கள் என்பது எல்லாமே தெளிவாகிறது. அது மட்டுமல்ல, நமது உள்துறை அமைச்சர் ஏற்கனவே எல்லோரும் எச்சரிக்கை வைத்திருக்கிறார். வங்காளதேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் உடனடியாக அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி மத்திய அரசு மாநில அரசுக்கு ஏற்கனவே கடிதம் எழுதியுள்ளது. அதன் மீது மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.